தெரியும் 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு கிடைக்கப்பெறத்துக்கு முன்னர் வெள்ளையர்களின் ஆட்சி காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அதன் பின்னர் இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் கட்சிகளாக பிரிந்து இந்த நாட்டை ஆட்சி அமைக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்குள்ளே முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவன். தேசிய இளைஞர் சங்கத்தினூடாக சகோதரத்துவ தினத்தை 23ஆம் தேதி ஜூலை 23ஆம் தேதி நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 1983ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே மோசமான கருப்பு பக்கத்தை கொண்ட ஒரு வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றிருந்தது. இப்போது 43 வருடங்களை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். இந்த கருப்பு ஜூலை கலவரத்தினூடாக இந்த நாட்டின் இருந்த ஒற்றுமை சிதைக்கப்பட்டு இனவாதம் மேலோங்கி பிரிவினைவாதத்துக்கூடாக இந்த நாட்டை சீரழித்த ஒரு வரலாற்றை நாங்கள் கொண்டிருந்தோம். தெரியும், 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு கிடைக்கப்பெறத்துக்கு முன்னர் வெள்ளையர்களின் ஆட்சி காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அதன் பின்னர் இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் கட்சிகளாக பிரிந்து இந்த நாட்டை ஆட்சி அமைக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்குள்ளே முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. அது பிறகு உங்களுக்கு தெரிந்திருக்கும், 1958ஆம் ஆண்டு UNP அரசிலிருந்து பிரிந்து SWR பண்டாநாயக்கா அவர்கள் தனி சிங்கள சட்டத்தின் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கி ஒரு கொள்கையினூடாக இந்த நாட்டை பிரித்திருந்தார். இதனூடாக இந்த நாட்டின் பிரிவினைவாதம் அந்த தொடக்க புள்ளியிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் தேசிய அரசியல் ஒரு பக்கமாகவும் UNP அரசாங்கத்தின் சிங்கள போக்கு விதமான அரசியல் இன்னுமொரு பக்கமாக உருவாகியிருந்த அதே நேரம் ஸ்ரீபோவா பண்டாநாயக்கின் ஆட்சி காலம் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. தமிழ் தேசியத்தை நாடிய ஒரு பக்கம் இருக்கும்போது அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள். இன்னொரு பக்கம் UNP அரசாங்கம் ஆட்சி பீடமீறி அவர்களும் அந்த காலகட்டத்திலே அவர்களது தோல்வியும் தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருந்தது. அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பொது தேர்தல் இடம்பெற்றிருந்தது. அதிலே 6இல் 5 மடங்கு பெரும்பான்மையுடன் ஜெயவர்தன அவர்கள் ஆட்சி பீடமறிந்தார். அவர்கள் வடமாகாணத்தில் தோல்வியடைந்திருந்தார்கள். தெற்கிலே இன்னும் ஒரு பக்கம் அவர்களது வெற்றியும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே தமிழ் தேசிய இனவாதத்தை முன்னிறுத்தி அவர்கள் அங்கே அவர்களது கொள்கையை பிரணப்படுத்தியிருந்தார்கள். இன்னும் தெற்கு பகுதியில் சிங்கள தேசியத்தை முன்னிறுத்தப்பட்டு அந்த வெற்றிகள் அமைந்த வண்ணம் இருந்தது. பின்னர் தொடர்ச்சியாக இந்த தேர்தலின் பிரதிபலிப்புகளை ஜெயவர்தன ஏற்றுக்கொள்ளவில்லை. வடமாகாணத்து மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனை மேலோங்கி கொண்டு அந்த பகுதி மக்களை துன்புறுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுக்க முற்பட்ட வேளை 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், யாழ் நூலகம் என்பது ஆசியாவிலே அதிக நூலினை கொண்ட மிகவும் முக்கியமான கேந்திரமான ஒரு நூலகமாக இருந்திருந்தது. அந்த நூலகத்துக்கு செல்லும்போது இந்த ஆசியாவிலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான நூலகமும் அதே நேரம் புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற ஒரு இடமாகவும் அந்த நூலகம் அமைந்திருந்தது. அதை ஒரு கோயிலை போன்று அங்கத்தே யாழ் மாவட்ட மக்கள் அதனை தங்களது கோவிலாகவே அவர்கள் சித்தரித்து கொண்டிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இங்கிருந்து ரயிலிலே தங்களது காடையர்களை ஒன்று சேர்த்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அங்கே சொல்லக்கூடிய 3 காமினிகளை ஒன்று திணைத்து கொண்டு அந்த மிலேச்சத்தரமான அந்த தாக்குதலில் ஈடுபட்டு அந்த நூலகம் முற்றுமுழுதாக எரித்து கொள்ளப்பட்டது. ஆகவே இதனூடாக தங்களது மிலேச்சத்தரமான தாக்குதல் நடவடிக்கைகளை அவளை ஆரம்பித்திருந்தார்கள். இதனூடாக ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டின் இனவாத போக்குக்கு இந்த நாட்டு வழிவகுப்பதின் அது ஒரு முக்கிய பங்காக அமைந்திருந்தது. அதன் பின்னர் அந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் கையாடலிலே அவர்களது தலைமைத்துவத்திலே அந்த மிலேச்சத்தரமான தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றதாக பாராளுமன்றத்திலே உரையாற்றும் போது அந்த இடத்திலே பாராளுமன்றத்திலே கன்சாட்டிலேயும் கூட குறிப்பிடப்பட்டிருந்த விடயத்தை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டியிருக்கின்றது. அதன் பின்னர் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே அந்த காலகட்டத்திலே ஒரு தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது வடமாகாணத்திலே. அதிலே 2 தரப்பினர் இறந்திருந்தார்கள். 13 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது காவல்துறையினர் தங்கள் உயிரை
உயிரிழந்திருந்தார்கள். அந்த உடல்களை கொண்டு வந்து இங்கே பொருளை கணத்தைக்கு முன்னால் அவர்கள் அந்த உடல்களை கொண்டு வந்து சாதாரணமாக ஒரு காவல்துறையினர் இறக்கும்போது அவர்களது உடலிலே தங்களது குடும்பத்தினர் தான் கைவிடைப்பார்கள். ஆனால் இங்கே அவர்கள் கொழும்புக்கு கொண்டு வர சென்று அந்த கணத்தை என்ற இடத்திலே வைத்து காடையர்களை ஒன்று திரட்டி இந்த நாட்டிலே மிக மோசமான கருப்பு பக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு இடமாக அதை பயன்படுத்தி அந்த நிகழ்விலை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த காடையர்களையும் திரட்டி கொண்டு இலங்கையில் உள்ள மிக முக்கியமான தலைநகரமான கொழும்பிலே இவர்கள் அந்த தாக்குதலை தமிழ் மக்களுக்கு எதிராக சிதைவாக இனவாதத்தின் தொடக்க புள்ளியாக அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமான இலங்கையுமே அன்று தீக்கிரையாக்கப்பட்டு கொண்டிருந்தது. கொழும்பு மாவட்டத்தில் முழுக்கவும் இருக்கின்ற தமிழ் மக்களை தேடி அவர்களது சொத்துக்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அழித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு பக்கமாக மலையகத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களையும் அச்சுறுத்தி துன்புறுத்தி அவர்களை தாக்குகின்ற செயற்பாடுகளே இந்த காடையர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே தான் இலங்கையின் வரலாறு சிதைவடைந்திருந்தது. இலங்கைக்கான மதிப்பு இழக்கப்பட்டிருந்த ஒரு காலப்பகுதியாக இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த ஜூலை கலவரத்திலிருந்து மீண்டும் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இதன் செயற்பாடுகளை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதன் பின்னர் வந்த ஆட்சியாளர்களும் கூட தொடர்ச்சியாக அவங்களுக்கு தெரியும், தமிழ் சிங்கள மக்களிடையே இனவாதத்தை தூண்டியிருந்தார்கள். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்களும் கூட தற்போது காலகட்டத்திலே அவர்கள் செய்த செயற்பாடு முஸ்லீம் சிங்கள மக்களுக்கிடையேயான இன முரண்பாடுகளை தட்டு வைத்திருந்தார்கள். தெரியும் உங்களுக்கு, தர்கா நகரிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த இன முரண்பாட்டு செயற்பாடு மலட்டு கொத்து என்று சொல்லிவிட்டார்கள். அதில் மலட்டு உடுப்புகளை பயன்படுத்துகிற விடயம் குறிப்பிட்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மதவாதத்தை இனவாதத்தை மீண்டும் இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இதன் பின்புலமாக செயற்பட்டு இறுதியிலே இந்த நாடு இன்னும் ஒரு மிளச்சித்தரமான தாக்குதலிலே உயிர் நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதல் இதன் கடைசி வெளிப்பாடாக ஈஸ்டர் தாக்குதலே அது நிறைவடைந்திருந்ததை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அவை எந்த தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு வகையிலே இனவாதத்தையும் மதவாதத்தையும் தோற்றுவித்து கொண்டு தங்களது அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு செயற்பாடுகளில் தான் அவர்கள் முன்னுரிமையாக இருந்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த நேரத்திலே ஆட்சி பீடம் இருந்தவர்கள் இதற்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்கவும் இல்லை, இதை தடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவும் இல்லை. இவர்கள் ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் தான் அந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இது ரணில் விக்ரமசிங்க, ஜெயவர்தனவாக இருக்கட்டும் அல்லது இதற்கு பின்னர் வந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினராக இருக்கட்டும், யார் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்கள் இந்த இனவாத மதவாத பிரிவினைவாத செயற்பாடுகளுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டு மக்களை ஒன்றாக வழிநடத்தக்கூடிய இன ஐக்கியத்துடன் கூடிய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தோம். எங்கொரு சந்தர்ப்பத்திலும் இனவாதத்தை தோற்றுவிக்க, இனவாதத்தை வளர்த்துகின்ற, அதை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபடவில்லை. தெரியும், ஜேவிபியின் வரலாறுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் மக்கள் விடுதலை முன்னணி 1983ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்டதன் பின்னர் எங்களது அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களை அரசுகள் ஒடுக்கும் போதும் கூட நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனவாதத்தை கையில் தூக்கவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இன ஐக்கியத்துக்காகவும் அனைத்து இளைஞர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதிலே தான் குறியாக இருந்தோம். இப்போது கூட நாங்கள் ஆட்சி இதன் பின்னரும் கூட இந்த இனவாதத்தை தோற்கடிக்குகின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் நாங்கள் முன்னுமாக செயற்பட்டிருந்தோம். எங்களது தேர்தல் வெற்றியும் முன்னரும் சரி பின்னரும் சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனவாதத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடவில்லை. எங்களது ஆட்சி காலத்திலே அனைத்து இனத்தினரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுகின்ற ஒரு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். சிங்களம், தமிழ், முஸ்லீம், பேகர், மலை என்ற வேறுபாடின்றி அனைவரும் இலங்கையர்கள் என்ற ஒருமைப்பாட்டின் கீழே சமத்துவமாக நாங்கள் செயற்படுத்துகின்றோம். சகோதரத்துவத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற விடயத்தையும் இந்நேரம் ஞாபகம் ஊட்ட வேண்டியிருக்கின்றது. அவை உங்களுக்கு தெரியும், 83 ஜூலை கலவரத்துக்கு பின்னர் இந்த நாடு 30 வருட யுத்தத்தை இழந்திருந்தது. யுத்தத்தினூடாக இந்த நாட்டின் அதிகமான உயிரிழப்புகளையும் சொத்து சேதங்களையும் நாங்கள் இழந்திருந்தோம். நாடு ஒரு பின்னோக்கிய ஒரு நிலைமைக்கும் முன்னெடுத்து கொண்டிருந்தது. ஆகவே இதன் வெளிப்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடாது என்பதற்காக நாங்கள் முன்னின்று பயணித்தவர்களாக
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த மக்கள் விடுதலை முன்னணியும் தொடர்ச்சியாக இருந்ததை நாங்கள் ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். தெரிந்த சகோதரத்துவ தினம் தொடர்பாக ஒரு கருத்தியலை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. 2008ஆம் ஆண்டு காலத்துக்கு பின்னர் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் எங்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தோம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்திலே 23ஆம் தேதி நாங்கள் எங்களது சகோதரத்துவ தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கின்ற இலங்கையர்களை யுவதிகளை ஒன்றிணைத்து கொண்டதாக நாங்கள் எங்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதனை போன்று இந்த வருடமும் கூட நாங்கள் முதலாவது செயற்பாடாக இலங்கை பூராகவும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தெளிவுபடுத்தல் கலந்துரையாடல்களை முன்வைக்கின்றோம். அதனை போன்று களுத்துறை பிரதேசத்திலே களுத்துறையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். அதிலே SYU பேஜினூடாக நேரடியாக அந்த கலந்துரையாடல்களை வெளிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதனை போன்று பிரதானமான நிகழ்வினை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு மட்டக்களப்பிலே இருக்கின்ற பிரதேசத்தில் முரக்கொட்டாஞ்சேனை, புன்னைக்குடா, ஜமீல் அக்பார் பிரதேசங்களில் இருக்கின்ற கிராமியத்தில் இருக்கின்ற தரப்பினர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இதனூடாக அன்றைய தினம் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள், ஒற்றுமைக்கான செயற்பாடுகள் உட்பட அனைத்து விதமான செயற்பாடுகளையும் அவ்விடத்திலே நாங்கள் மாவட்டத்திலே செயற்படுத்த தயாராக இருக்கின்ற அதே நேரம் 26ஆம் தேதி இறுதி நிகழ்வினையும் நிகழ்த்த இருக்கின்றோம். புன்னைக்குடா கடற்கரையிலே சிறுவர்கள், இளைஞர்கள், வயதிற்புகள் அனைவரையும் ஒன்று சேர்த்ததான நிகழ்வுகளை செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். அங்கே சித்திரை கண்காட்சி, சைக்கிளோட்ட போட்டி போன்ற நிகழ்வுகளும் ஒன்றிணைந்ததாக அனைத்து பிரதேசங்களிலிருந்து வருகின்ற இளைஞர் யுவதிகளை ஒன்றாய் இணைத்து அவர்களோடு ஒன்றிணைந்து சமத்துவத்தையும் அதே நேரம் எங்களது சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அன்றைய தினம் நாங்கள் செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம். இதனை போன்று இந்த நாட்டிலே தொடர்ச்சியான இன ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் அதனை போன்று பிரிவினைவாதத்துக்கு எதிரான செயற்பாடுகளையும் பிரதேசவாதத்துக்கு எதிரான செயற்பாடுகளையும் நாங்கள் துடைத்தறிவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒன்றிணைந்த இலங்கையர்களாக நாங்கள் பயணித்து இந்த நாட்டை ஒரு மீழ்ச்சியான ஒரு வளர்ச்சி கண்ட நாடாக கட்டியெழுப்புகின்ற நோக்கத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருப்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதனை இந்த அனைத்து இன்றைய காலகட்டத்தில் ஜூலை மாதத்திலே தொடர்ச்சியாக இலங்கை பூராகவும் இளைஞர் ஜோதிகளை ஒன்றிணைந்ததான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். சோசலிச இளைஞர் சங்கத்தினூடாக மாவட்டம் பூராகவும் அனைத்து இளைஞர் யுவதிகளையும் ஒன்றிணைத்து இன ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துக்கின்ற வருகின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே இன ஐக்கியத்தினூடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களது ஒற்றுமை இலங்கையர் என்ற ஒரே வசனத்தினூடாக அல்லது இலங்கையர் என்ற அந்த கருதுகோளினூடாக இந்த நாட்டை கட்டுவெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்ற விடயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இளைஞர் யுவதிகள் இந்த நிகழ்விலே நீங்களும் கலந்து கொள்ள முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இது இடம்பெற இருக்கின்றது. இலங்கை பூராகம் இருந்து நீங்கள் இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு எங்களது இந்த செயற்பாட்டுக்கு உங்கள் ஆதரவை வழங்குமாறு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.